ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? மணி பாருங்க, மணி வந்து 12:41 ஆகுது. ஒரு பார்த்திங்கன்னா சென்னை வந்து ஒரு வாடகை ஒன்று வந்ததுங்க. அதனால் வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு கிளம்புனேன். இப்போ தான் வந்து சேர்ந்தேன். ஏன்னா இனோவா வந்து கார் வந்து டாக்டருக்கு வந்து ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்தேன். நான் சென்னை வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து ஊரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நான் வந்து இறங்கியிருக்கிறேன்ல, அதனால் வந்து அப்படி தான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? அப்படியே வந்தேங்க. அக்கா பையனை வர சொல்லியிருக்கிறேன். அவன் வந்து வந்துட்டுருக்கிறான். இருங்க மாமா வந்துடுறேன் அப்படின்ட்டுருக்கிறான். பார்க்கலாங்க. ரொம்ப டிராஃபிக்குங்க சென்னைக்கு. பார்த்திங்கன்னா தாம்பரத்தை தாண்டினோன்னையும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. சரியான அளவான ஃபாஸ்ட்டில் தான் வந்தேங்க. ஒரு 100-120 தான் வந்தேன் நான். ஓகே, இதாக இருக்குங்க. நைட் டைமில் வருங்க, ஃபுல்லாக பசங்களாம் சரியான ரேஸ் ஓடிட்டு இருக்கிறானுங்க. பாருங்க, நான் இந்த சர்ச்சுக்கிட்டு தான் நின்றுருக்கிறேன். அக்காவையும் வரேன்ட்டுருக்கிறான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் பாருங்க, நைட்டு வந்து பிரியாணி விற்றுட்டுருக்குறாங்க. நைட்டு 1 மணி ஆகுது, அப்போவுமே பிரியாணி இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாம் குரூப்பாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஐயோ, பிள்ளைங்களை வச்சுட்டே ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வந்து பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் ரேஸு சரியான ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. வண்டியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது இந்த மாதிரி ரேஸ் ஓட்டுறதுக்கு. பார்த்திங்கன்னா அக்கா பையன் வந்துட்டுருக்குறான். வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கேயே வெயிட் பண்ணுங்க மாமா, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க பிரியாணி. இதில் வந்து பார்த்திங்கன்னா டீ விற்கிறாங்க. அது கூட வந்து மோர் இதெல்லாமே விற்கிறாங்க. ஃபேமிலியோடு எல்லாம் பகலில் சுற்றுவாங்கன்னா தான், ஃபேமிலியோடு எல்லாம் நைட்டில் தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இங்கே மோர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்களா, எல்லாம் கடைக்குள்ள உட்காராமல் வெளியே உட்காந்துட்டு பிரியாணி நரோட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்குறாங்க. நல்லா பகலில் தான் நல்லா சுற்றுவாங்கன்னா தான், நைட்டில் அதிகமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, எல்லாம் வந்து பாருங்கள், ரொம்ப ரகடியாக இருக்குது. இங்கே ஒரே சையாக இருக்குது எனக்கு. என்ன பார்த்தா எனக்கு பார்த்தீங்களா, இது வந்து அக்கா பையன், இவனும் ஒரு அக்கா பையன் தான். இங்கே பாருங்க, ஆய் சொல்லிடுங்க, வந்துட்டானுங்க கூட்டிகிட்டு போகிறேங்க. டைம் பாருங்கள், 2 மணிக்கு வரானுங்க. 1 மணி டைம் காட்டுறான். பின்னாடி காட்டுறா. நான் தெரியல, கரெக்டா காட்டுறா மாமா. அங்க தொடுங்க மாமா, கரெக்டா கிட்ட கொண்டு போடா தம்பி. வீடியோ சொதப்பனா எப்படி தம்பி? நான் ஆஃப் பண்ணும்போது தான் வரும். சென்சார் தெரியுது. கிட்ட கொண்டு வந்து இது தொட்டி மாதிரி தெரியும். பாருங்க, ஆம்புலன்ஸ் திருப்பி காட்டுறோம். மணி 2 ஆச்சு. பார்த்தீங்களா, 2 மணிக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. ஒரு சாண்ட்விச் அந்த டிபியில் இருக்கிறது நான் தான். ஆமாங்க, டிபியில் இருக்கிறது. வீடியோ அழகா இருக்கிறது நான் தான். தம்பி இந்த பேச்செல்லாம் பேசாத தயவு செஞ்சு. பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து சேர்ந்துருக்குறாங்க. அடுத்தது வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நாளைக்கு மாமா வந்து எங்கள் வீட்டிலே தான் இருப்பார். ஆமாங்க, நைட்டு வந்து நாங்கள் ஃபுல்லாக விளாக் போடுவோம். ஆமாம், விளாக் போடுவோம். சொன்ன மாதிரி தான் தெரிவிக்க விடுவோம். பார்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன் நான்.